ஹாய் ஆல். பஞ்சபூதங்களில் நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இதெல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்கனெக்டட். இது எல்லாத்துலேயுமே பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தண்ணி ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது. இதை சயின்ஸ் படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? எமோட்டோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணியில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தைகளை அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணுது. தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூப்பரான ஒரு எமோஷன்ஸை கொடுக்குது. அதுவே சேடு, பேடு அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ் கொடுக்கும்பொழுது வேறு மாதிரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அந்த தண்ணி அசிங்கமான ஒரு உருவத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்காரு. தண்ணி நம்ம சொல்லக்கூடியதை ஈர்க்கும் சக்தி உடையது. நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா 75% தண்ணி தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த தண்ணி இல்லாமல் குறைஞ்சிதுன்னா நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியும். டீஹைட்ரேஷன் ஆகும். தண்ணியை குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி வருவதை நம்மளே பார்ப்போம். ரொம்ப டயர்டாக தாகமாக இருக்கும் பொழுது. இப்படி அதீத சக்தி வாய்ந்த தண்ணீர் அண்டு கல்லுப்பு. நமக்கு ஏற்கனவே தெரியும், கல்லுப்பு வச்சு குழந்தைங்களுக்கு சுற்றி போடுவோம், பெரியவங்களுக்கு சுற்றி போடுவோம். ஏதாவது நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக கல்லுப்பு கோயில்களில் கொட்டுறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னு நினச்சா கூட அதில் ஒரு சயின்ஸும் இருக்குது. கல்லுப்பு நம்ம பாடியில் இருக்க நெகட்டிவை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் கல்லுப்பை குழந்தைங்களுக்கு சுற்றி போடுவாங்க. அதுக்கப்புறம் கோயில்களில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க உடம்புல இருக்க அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை கல்லுப்பு அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த வாட்டர் அண்ட் கல்லுப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து சால்ட் வாட்டராக ஆக்கி நம்மளுடைய விஷஸை அதில் கரைக்க போகிறோம். கரைச்சி யூனிவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா, இது பிரபஞ்சத்தோட கனெக்டட் தானே. வாட்டர் அது எல்லாமே அந்த அலைகள் மூலயமா பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்து சீக்கிரமாக நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது ஒரு பழங்காலத்து முறை. இது நிறைய பின்பற்றி நிறைய பேர் இதை சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஒரு ஜார் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு கலந்து வச்சுருங்க. ஓகே, 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு கலந்து வச்சுருங்க. இப்போ அது சால்ட் வாட்டராக ஆகிடுச்சு இல்லையா? இப்போது நம்ம பேரை ஒரு ஷீட்டில் எழுதுங்க. ஒரு சின்னதாக பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம பேரை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் பிரேமா. நான் எழுதுகிறேன் பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் என்ன விஷ் வைக்கிறீங்களோ ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு கோல் பர்டிகுலராக இப்போ இது எனக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு கோல். அது மாதிரி ஒரு கோலை எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் கச்சமுச்சான்னு எழுத வேண்டாம். இப்போது எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா, நான் என் கனவு இல்லத்தை கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன் நான். உங்களுக்கு என்ன டிசையர்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பேப்பரில் உங்கள் பேரை எழுதி உங்கள் டிசையர்ஸை எழுதிக்கோங்க. என்ன விஷயம் அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை கையில் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். உங்கள் மனசுலேருந்து ஆத்மார்த்தமாக உங்களுடைய எனர்ஜி எல்லாம் அந்த பேப்பரை சுற்றி ட்ராவல் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக விஷுவலைஸ் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்து அமைதியான ஒரு ஸ்டேட்டில் தான் நீங்கள் பண்ணணும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது நம்ம அலைப்பாஞ்சிட்ருக்க மனசை வச்சுட்டு பண்ணக்கூடாது. நல்ல ஒரு காமான மைண்ட், எப்பொழுதும் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு காமான ஸ்டேட்டுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது சீக்கிரமாக நடக்கும். பேப்பரை உங்களுடைய 2 கைகள் நடுவில் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய எனர்ஜிஸ், உங்கள் மூச்சு காற்று வழியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் டிசையர்ஸ் அந்த பேப்பரில் சுற்றி வருது அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள், கற்பனை பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்றத ஆணித்தனமாக நம்புங்க. நீங்கள் சொல்கிறது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே படாதீங்க. ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட இதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஓகே, இதை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு அந்த சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் இந்த பேப்பரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். மெதுவாக அப்படியே அந்த தண்ணி மேலே நீங்கள் மூழ்கடிக்கிறீங்க அந்த பேப்பரை. அந்த பேப்பர் மூழ்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் போகுது. உங்களுடைய டிசையர்ஸ் என்னவோ அது தண்ணியோடு கலந்து யூனிவர்ஸ் கிட்ட போகுது அப்படின்றத இமேஜின் பண்ணணும். நீங்கள் அதை பார்த்து அப்படியே உணர்வு பூர்வமாக நினைக்கணும். என் உடம்புல இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் அந்த வாட்டர் சால்ட்டில் கரைஞ்சி உங்களுடைய விஷஸ் அந்த தண்ணி கிரகிச்சு அதை யூனிவர்ஸ்க்கு அனுப்புது அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணணும். இந்த பேப்பரில் உங்கள் டிசையர்ஸ் எழுதியிருக்கீங்களா, உங்களுடைய ஆசைகள், அது பியூரிஃபை ஆக்கப்பட்டு எனர்ஜடைஸ்ட் ஆகுது. அதுக்கு ஒரு சக்தி ஊட்டப்படுகிறது. ஓகேவா? அந்த ப்ராசஸ் நடந்து யூனிவர்ஸ் கிட்ட போகும் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள்.
அப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே சத்தமாக சொல்லுங்கள். இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்னா மெதுவாக அமைதியாக கூட மைண்டுக்குள்ளே சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் எனக்காக கொடுக்க ரெடியாக இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்கை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐ எம் ரெடி டு ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் ஹேஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறத நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்றது அதனுடைய அர்த்தம். விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 21 டைம்ஸ் இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 டைம்ஸ் ஆத்மார்த்தமாக யூனிவர்ஸ் உங்களை பிளெஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துக்கணும். அந்த உணர்வை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி செய்கிறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சால்ட் வாட்டர் அண்ட் பேப்பரை அப்படியே ஒரு 24 hours 1 day கிட்டத்தட்ட ஒரு மூலையில் அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதை எழுதின பேப்பரில் இருக்க லெட்டர்ஸ் அந்த பேப்பர் வந்து தண்ணியோட தண்ணியாக கலக்க ஆரம்பிக்கும், கரைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய எனர்ஜி அண்ட் இன்டென்ஷன் எல்லாமே யூனிவர்ஸ்க்கு அந்த பிரபஞ்ச சக்தி மூலயமா போகும் அப்படின்றத நம்புங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, நம்மளுடைய டிசையர் சீக்கிரம் நடக்குமா, எப்போ நடக்கும், இதெல்லாம் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு அதை பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை, நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீன் வேலைகளை சந்தோஷமாக நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். இந்த சால்ட் வாட்டர் பாத்திரத்தை வந்து ஒரு துணி, லைட்டான துணி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. 24 hours கழித்து 24 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேப்பர் வந்து ஏதாவது மிஞ்சி இருந்துச்சு, தண்ணியில் கரைஞ்சது கரையாதமாக இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கோ இல்லை தரையிலையோ மண்லேயோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்படி ஊற்றும்பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய விஷஸ் இந்த யூனிவர்ஸ் எனக்கு நடத்தி கொடுக்கும், நான் அதை ரொம்ப நம்புகிறேன், நன்றி நன்றி நன்றின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லணும். 21 தடவை நீங்கள் சொல்லுங்கள். எப்போவுமே நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த நன்றி உணர்வை ஃபீல் பண்ணி கொடுங்க. எமோஷ்னலி அந்த நன்றி உணர்வை கொடுக்கும் பொழுது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கீங்கள, இன்டர்ன் அங்கேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. அது வந்து எனர்ஜியை ரிசீவ் ஆகுதா இல்லை வாய்ப்புகளாக உங்களுக்கு வரப்போகுதா அப்படின்னு நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உங்களுக்கு. நீங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது எதிர்பார்த்தது நடக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள். பட் என்ன எப்போ நடக்கும், பெரிய பெரிய விஷயம் சொன்னது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். பட் நீங்கள் கேட்டதை கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. விரைவில் உங்களுடைய டிசையர்ஸ் வந்து சீக்கிரமாக உங்கள் கையில் கிடைக்கும். இதை வந்து மாதம் ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணலாம். இது பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் பற்றி நிறைய பேர் டீட்டெயிலாக கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1 hour கூகுள் மீட் வழியாக 4 to 5 டெய்லியும் நடந்துகிட்ருக்கு. இதில் 15 நாள் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த 30 days தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணணும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில். அண்ட் அந்த கிளாஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சூப்பரான நல்ல விஷயங்கள், சக்ராஸ் ஆக்டிவேஷன், மெடிடேஷன், நிறைய கிராட்டிடியூட், சம்திங் நிறைய இருக்கும், நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்களே வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக உணர்வீங்க. அப்படி வேணும் அப்படின்னா, அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும் அப்படின்னா December 3 ஸ்டார்ட் ஆகுது. 21 days த்ரூ கூகுள் மீட் தான். நீங்கள் அதுக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.